ஹலோ கைஸ், வெல்கம் டு CoinTrade Academy. இன்னைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் ஃப்ரேம் USDT உடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தோம்னு சொன்னால் செல் வந்து இப்போ எங்களுக்கு கரண்டாக $0.51 வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ இதில் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வந்து இந்த செல்ஃப் ஃப்ரேமை வந்து அக்யூமுலேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. சரியா? அப்போ இந்த செல்ஃப் ஃப்ரேமில் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ப்ரீவியஸ் ஆகவும் சரி, இப்போ கரண்ட் ஆகவும் சரி, இப்போ நாங்கள் கரண்ட்டாக பார்த்தோம்னு சொன்னால் கரண்ட்டாக வந்து எங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிச்சு. டபுள் பாட்டம் நெக்லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. நெக்லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் எங்களுக்கு என்ன செஞ்சுன்னு சொன்னால் கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி கீழே மூவ் ஆகுது. சரியா? திருப்பி கீழே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் திருப்பி வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் எக்ஸாக்ட்லி இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் சைட் வேஸ் ஒன்று கொடுக்க தொடங்குது. இந்த சைட் வேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப் சைடும் சரி, டவுன் சைடும் சரி, ரெண்டு சைட்லேயும் வந்து மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் லிக்விடிட்டி ஹண்ட்ஸ், ரெண்டு சைட்லையும் மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஹண்ட்ஸை வந்து கிராப் பண்ணி கொடுக்குது, அப் சைட் அண்ட் டவுன் சைட். அட் த சேம் டைம் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தோம்னு சொன்னாலும் ப்ரீவியஸாகவும் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் ஒரு டபுள் பாட்டம் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். அதோட நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணப்பட்டிருக்கும். பிரேக் அவுட் பண்ணதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு அதே மாதிரி ஒரு சைட் வேஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கும். அப் சைட் அண்ட் டவுன் சைட் வந்து லிக்விடிட்டி கிராப் வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் சொன்னால் அதில் இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி இன்னும் ஃபர்தராக நல்லா வைக்கிற டவுன் ஃபால் ஆகிருக்கும். நல்லா வைக்கிறன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த லோவை விட இங்கே இருக்கிற இந்த லோவை விட மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் திருப்பி இன்னும் ஃபர்தராக நல்லாவே டவுன் ஃபால் ஆகிச்சு. நல்லாவே டவுன் ஃபால் ஆகிட்டு அங்கே இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான ஒரு மூமெண்ட்டை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கும். சரியா? ஒரு ஃபைனல் மூமெண்ட்டாக இது எங்களுக்கு இருக்கலாம். ஃபைனல் மூமெண்ட் சொன்னால் இது வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ் ஆகும், இது வந்து மேனிபுலேஷன் ஃபேஸ் ஆகும், அண்ட் ஃபைனலாக இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் ஆகும் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் பார்க்கப்படுது. அப்போ இப்போ பார்த்தோம் சொன்னால் இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸில் வந்து நாங்கள் இருக்கிறோம். இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருந்து மார்க்கெட் கொஞ்சம் சைட் வேஸில் மூவ் ஆகி, சரியா? சைட் வேஸுக்கு பின்னால் மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு மேனிபுலேஷன் ஃபேஸுக்கு வரணும். அந்த மேனிபுலேஷன் ஃபேஸ் வரக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யும்னா இந்த லோ இருக்குது தானே, இந்த லோவை விட மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக கீழே விழுறன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக எத்தனை விழுந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரீவியஸாக அந்த லோவில் இருந்து ஒரு 12% வந்து இன்னும் ஃபர்தராக கீழே விழுந்துருக்குது. அப்படின்னா எங்களுக்கு 0.0360 அந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து திருப்பி இன்னும் ஃபர்தராக கீழே விழுவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. எங்களுக்கு இது வரைக்கும் மார்க்கெட் வந்து விழுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் திருப்பி கீழே விழுந்துட்டு எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி மேலே தூக்குறது ஸ்டார்ட் ஆகும். அப்படி இங்கே இருந்து திருப்பி மேலே தூக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி எங்களுக்கு இந்த பிளேஸில் இருந்து மார்க்கெட் வந்து கீழே இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 153 அப்படின்னு சொன்னால் 1.5x வரைக்கும் எங்களுக்கு இந்த காயின் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? அப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஆல்ரெடி பை பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் சொன்னால் இந்த அக்யூமுலேஷனை செல் பண்ணிக்கொள்ளலாம். இந்த அக்யூமுலேஷனை செல் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த மேனிபுலேஷனில் வந்து பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த லோலே வச்சு உங்களுக்கு திருப்பி இன்னொரு பை பண்ணலாம். இந்த லோலே வச்சு நீங்கள் இன்னொரு பை பண்ணிட்டு அங்கே இருந்து திருப்பி ஃபர்தராக இன்னும் மேலே மூவ் ஆகக்குள்ள உங்களுக்கு அந்த பிளேஸில் வந்து செல் பண்ணிக்கொள்ளதுக்கு மாதிரி இருக்கும். சரியா? அப்போ எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு இதே மாதிரி நடந்திருக்கும். பட் இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் சொன்னால் இந்த பிளேஸில் ஒவ்வொரு லோக்கு பின்னாலே லோ வந்து பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி தான் சேம் பேட்டர்ன், பட் இங்கே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்குது அந்த பேட்டர்ன்ஸ். சரியா? ஆனாலும் எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் சேம் பேட்டர்ன்ஸ் தான் இங்கே வந்து ஃபுல்லாக அப்படுது. சரியா? அப்போ இப்போ வந்து கொடுக்குற சைட் வேஸில் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னால் மார்க்கெட்டில் வந்து உங்களுடைய டோக்கன்ஸ் வந்து செல் பண்ணிக்கொள்ளலாம். செல் பண்ணிட்டு வெயிட் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே மூவ் ஆகக்குள்ள அந்த கீழே வச்சு உங்களுக்கு பை பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகக்குள்ள உங்களுக்கு அந்த பிளேஸில் வந்து செல் பண்ணிக்கொள்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படிச்சு நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸ் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.